தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய 20 வகையான பழங்குடி அமைப்புகளை ஒருங்கிணைத்து நாங்கள் கடந்த ஒரு மாத காலமாக இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தி இன்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றோம். தமிழ்நாட்டிலே 37 வகையான பழங்குடியினர் இருக்கின்றார்கள் என்று அரசியலில் சொல்லி வந்தாலும் கூட 17 வகையான சமுதாயத்தினர் அழிந்துவிட்டனர். அது என்பதை எங்களுக்கெல்லாம் தெரிகின்றது. ஆனால் அரசு அதை ஏஎஸ்ஐ ஆந்த்ரோபாலஜி சர்வே இந்தியாவுடன் இணைந்து அதை உறுதிப்படுத்தும் போது அது எல்லாத்துக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். ஏனென்று சொன்னால் இந்த 20 வகை பழங்குடியினர் அல்லாதவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அந்த கம்யூனிட்டி இருக்கிறது என்று சொல்லி போலியாக நிறைய சான்றிதழ்களை பெற்று அரசியலே சுமார் 1 லட்சம் பேர் பணியில் இருக்கின்றார்கள். இதனாலே உண்மையான பழங்குடியினருக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. எனவே மைசூரில் உள்ள ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே இந்தியாவுடன் தொடர்பு கொண்டு உண்மையான பழங்குடிகள் யார் என்பதை அரசு சரிபார்த்து வெளியிட வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற 15 லட்சம் பெயர்கள் உள்ளனரா என்பதை அரசு உறுதிப்படுத்தி அரசியலில் வெளியிட வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல பழங்குடி மக்கள் தொகை நாம் சொல்வது அதை சரியாக நிறுவனம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். பழங்குடி ஏற்கனவே நமக்கு 3 எம்எல்ஏக்கள் பழங்குடியிலே இருந்திருக்கின்றார்கள். ஆனால் மறுசீரமைப்பின் போது நம்முடைய 3 தொகுதிகளை 2 தொகுதிகளாக மாற்றி அதை எங்களுக்கு குறைவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இதையும் மீண்டும் ஒரு முறை அரசு, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு எந்த ஆட்சி வந்தாலும் அதை மீண்டும் வரையறை செய்து 3 எம்எல்ஏக்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகை உங்கள் வாயிலாக அதை கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல பழங்குடி கிராமங்களை உள்ளடக்கிய தனி சிறிய ஊராட்சிகள் உருவாக்கி அரசியல் அதிகார பகிர்வு கிடைத்திட உதவ வேண்டும். மேலும் ஊராட்சி அளவில் சர்வே மேற்கொண்டு சாலைகள் பாலங்கள் அமைத்து இந்தியாவிலே எந்த இடத்துக்கும் எப்பொழுது வேண்டாம் செல்லலாம் என்ற அரசியல் சாசன உறுதியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றோம். அதே போல ஒடிசா மாநிலத்திலே இந்த வன உரிமை சட்டம் வந்ததற்கு பிறகு அந்த வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி மலை கிராமங்களை ஒருங்கிணைத்து மலை கவுன்சில்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அந்த மலை கவுன்சில்களை இந்த நம்முடைய தமிழ்நாட்டு மலைப்பகுதிகளிலும் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் எஸ்டி போலி இன சான்றிதழ்களை பெற்று பணியில் சேர்ந்தவர்கள் 1 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. 10,000 கணக்கான ஹைகோர்ட்டிலும் கூட நிலுவையில் கேசுகள் இருக்கின்றன. இதை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலி சான்றிதழ் வழங்கிய அரசு அதிகாரிகளையும் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு 1% என்று இருப்பதை 5% மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு கல்லூரியில் 100 பேர் 25 பேர் எடுத்தாங்கன்னா பழங்குடிக்கு ஒன்றுமே கிடைக்கிறதில்ல. 50 பேர் எடுத்தால் தான் 0.5%, 50க்கு மேலே எடுத்தால் தான் 1%. அதனால் இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு 10,000க்கு மேலே பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். வெளியில் சொன்னால் எஸ்டிக்கு என்ன அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிரும் பிரச்சனைன்னு சொல்கிறார்கள். ஆனால் 1% என்பது அவர்கள் பாதிக்கப்பட்டு 10,000க்கு மேலான பழங்குடிகள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். அதனால் அந்த வேலைவாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் வரை அவர்களுக்கு மாத உதவித்தொகையாக 10,000 வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லிட்டேன் 5%. பழங்குடியினருக்கு மேல் படிப்பு வரை, அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் MBBS BE எது இருந்தாலும் அவர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதான் 1%ங்கிறது 5% மாற்றணும்னு சொல்கிறோம். அந்த தொகையும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பழங்குடியினருக்கான செயலாளர் நியமித்து தனித்துறையாக அதை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு 50 லட்சம் பேருக்கு செய்கிறது அது பிளைன்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த எஸ்டிங்கிறவங்க எல்லாம் மலைப்பகுதியில் வாழ்கிறாங்க. 50 லட்சம் பேருக்கு நீங்கள் டெவலப்மெண்ட் செய்கிறதும் 15 லட்சம் பேருக்கு செயல்படுத்துறதும் 2 ஈக்குவலான வெயிட்டேஜ். அதனால் அந்த செயலாளர் தனியாக நியமித்து துறையை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா பழங்குடியினருக்கான டிபார்ட்மெண்ட் தான் ஏற்படுத்தியிருக்காங்க. செயலாளர் தலைமையில் தனியாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பழங்குடியினருக்கு நம்முடைய உப்பிலியாபுரம் சரோஜா அவர்கள் மட்டும்தான் முதல் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு
பழங்குடியினருக்கான ஒரு அமைச்சரை எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால் ஒரு அமைச்சரை பதவி ஏற்குவதற்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் தமிழ்நாட்டில் வந்து கண்டக்டர், டிரைவர் அல்லது இபி, சுகாதாரத்துறை, அரசு துறையில் வந்து 2000 வேகன்சிகள் 10 ஆண்டுகளாக நிரப்பப்படாமலே இருக்கிறது. அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே அந்த 2000 பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வருஷம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களுக்கு என்று 200 கோடியிலிருந்து 300 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. இந்த செலவு வந்து எங்கே போய் அவர்களை ரீச் ஆகுதா இல்லையான்னு தெரியல. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த 200 கோடியோ 300 கோடியோ 500 கோடியோ ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துகிறத ஒரு குடும்பத்துக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் 1 லட்சம் குடும்பம் இருக்குன்னா 1 லட்சம் குடும்பத்துக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அதை சம்பளமாக கொடுத்துட்டுன்னா அவங்க வந்து ஒரு 1 லட்சம் குடும்பம் வந்து பயனடைஞ்சிடும். இந்த 200 கோடி வந்து கான்ட்ராக்டருக்கு போகுது, வழியில் போகுது, ரோட்டில் போகுது, கடைசியில் போய் சேரும்போது அது 20-30% கூட அந்த மக்களுக்கு போய் சேர்வதில்லை. அதனால் அதை உறுதிப்படுத்துவதற்கு 1 லட்சம் குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்புன்னு சொன்னால் அது அனைத்து குடும்பங்களும் பயன்படும். அதனால் ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் என்று இதை கேட்டுக்கொள்கிறோம்.